Hi students, 8th standard maths, exercise 3.6, question number 1. Fill in the blanks. Subdivision 1. The value of x in the equation x plus 5 equal to 12 is dash. அதாவது x plus 5 equal to 12 அப்படின்ற இந்த linear equationல x ஓட value என்னவா இருக்கும் அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு linear equationக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கலாம். x plus 5 ஈக்குவல் டு 12. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் வேறு எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா +5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணும்போது இந்த +5 இந்த பக்கம் வரும்போது -5 மாறிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 12 - 5 அப்படின்னு வந்துடும். 12 5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ 7. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. The value of y in the equation y minus 9 equal to -5 plus 7 is dash. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷனில் வேரியபிள் பார்த்தீங்கன்னா y. அந்த ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். y minus 9 equal to -5 plus 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கக்கூடாது இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா -9 இருக்குது. ஸோ இதை ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். இந்த -9 ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும்போது +9 மாறும். ஸோ y ஈக்குவல் டு -5 + 7 ஆல்ரெடி இருக்குது. இந்த 9 இந்த பக்கம் வரும்போது +9 அப்படி மாறிக்கும். இப்போது இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். -5 + 7 இந்த ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருந்தால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போது 7லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோன்னா நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7, அதோடைய சிம்பிள் ப்ளஸ். ஸோ இது +2 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு +9 இருக்குது. இப்போது 2 + 9 = 11 அப்படின்னு வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ 11. ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. The value of m in the equation 8m = 56 is dash. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 8m = 56. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு எம்மோட வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எந்த வேல்யூ இருக்கக்கூடாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எம்முக்கு பக்கத்தில் ஒரு 8 இருக்குது. அந்த 8 இந்த எம் கூட மல்டிப்ளிகேஷன் இருக்குது. பிகாஸ் இந்த 8க்கும் எம்முக்கும் நடுவில் எந்த சிம்பிளும் இல்லை. அப்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஹைடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு எம்மோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 8ஐ ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த 8 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ 56 / 8. 8 56 கேன்சல் பண்ணலாம். 1 8s are 8s, 7 8s are 56. அப்போ எம்மோட வேல்யூ 7. ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் 7. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4. The value of p in the equation 2p/3 = 10 is dash. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2p/3 = 10. இப்போ நமக்கு பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் மேலே கீழே இருக்க நம்பர்ஸ் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது. எல்லாமே ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் இருக்குது. டிவிஷனில் ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு எது மூவ் ஆகும் அப்படின்னா எப்போவுமே டிவிஷனில் இருக்கிறதா மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்கே டிவிஷனில் இருக்குது. அதாவது வகுத்தலாக இருக்குது. இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறிக்கும், மல்டிப்ளிகேஷனாக மாறிக்கும். 2p = 10 × 3. இப்போது இந்த பியோட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா இந்த 2 இந்த சைடு கொண்டு வருவோம். இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். அப்போது ஆல்ரெடி அங்கே 10 × 3 இருக்குது. டிவிஷனில் ஒரு 2 வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 5 2s are 10. இப்போது 5 × 3 அப்படின்னு இருக்குது. 5 3s are 15. அப்போது p = 15 அப்படின்னு கிடைக்கும். அப்போது சப்டிவிஷன் 4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. Next subdivision 5. The linear equation in one variable has dash solution. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ the linear equation in one variable has only one solution.